ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜர்னி வித் ரேவா. இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாமா நான் 2 PM லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் வேலைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என் ருட்டீன் எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வெட்னஸ்டே, அது இல்லாமல் அமாவாசை. அதனால இன்றைக்கி குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிச்சன் கவுண்டர், ஸ்டவ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நார்மலாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, முக்கியமான வேலை எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே முடிச்சிருவேன். இந்த மாதிரி அடுத்த நாள் அமாவாசை அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ தட் எனக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும். காலையில் ஜஸ்ட் க்ளீனிங் இந்த மாதிரி லைட்டான ஒர்க் மட்டுமே வச்சுக்குவேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப ஓவர்லோட் ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பண்ணுவேன். அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல கிச்சன் க்ளீனிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசைன்றனால கண்டிப்பாக சாம்பார் வைப்போம். அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் செடிக்கு தான் ஊற்றுனேன். இது நம்ம செடிக்கு ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் மாதிரி ஒர்க் ஆகும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த செடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த காஞ்சல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து செடிக்குள்ளேயே போட்டு விட்ருவேன். ஆக்சுவலாக அந்த இலைகளே ஒரு நல்ல ஃபர்டிலைசர் மாதிரி தான். பிகாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த இலை அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ அந்த காஞ்சல் எல்லாம் நான் செடிக்குள்ளேயே எடுத்து போட்டு விட்ருவேன். இன்றைக்கி அமாவாசைன்றனால கண்டிப்பாக வாழைக்காய் செஞ்சாகணும். ஸோ அப்படியே மேலே வாழைக்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். கடையில் தான் போய் வாங்கலான்னு நினச்சேன், பட் என்னென்னு தெரில, கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டேன். நான் நார்மலாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேபிஎன் ஆப்பில் தான் ஆர்டர் போடுவேன். கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிச்ச ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் ஒரு சில ஆப்லாம் போடும்போது வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ரொம்ப சில்லுன்னு வரும். ஸோ எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, குவாலிட்டியும் அவ்வளோவா நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. பட் இந்த கேபிஎன் ஆப்பில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க எந்த டைமுக்கு எந்திரிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டைமை அனுசரித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். பிகாஸ் ஏற்கனவே அவங்க லேட்டாக எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நான் போய் பால்லாம் காய்ச்சணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு காய்ச்சி மூடி போட்டு வச்சிட்டோம்னா அவங்க எந்திரிச்சோடனே வெதுன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் பசங்களுக்கு கொடுக்குற ராகி கஞ்சியில் பால்லாம் ஊற்ற மாட்டேன். பட் ஈக்குவல் ரேஷியோவில் இப்போ பாலுமே ஆட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்குது, பசங்களும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. கடைசியாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றுவேன். மேடம் மேடம் குட் மார்னிங், சே குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். அப்படியே 2 பேரையும் ப்ரஷ் பண்ண வச்சுட்டு பவனை ப்ரஷ் பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார் சார். 2 பேருக்குமே எந்திரிச்சோன்னா அந்த வண்டியில் உட்காந்து போகணும் அப்படின்றது தான். பட் எப்படியோ போராடி ப்ரஷ் பண்ண வச்சாச்சு பவனையும். வாட்டர் 2 பேருக்கும் ப்ரஷ் பண்ணி தண்ணி குடிக்க வச்சுட்டு கையோட பால் கொடுத்துருவோம். பவனை பால் குடிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். பட் பாவனா பால் குடிக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். ஸோ அது மோஸ்ட்டாக சவுந்தர் தான் பண்ணுவாங்க பாவனாவை பால் குடிக்க வைக்கிறது. 2 பேரும் பாலை வர கொட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு துணி எடுத்து அவங்களே தொடச்சிட்டு இருக்காங்க. பாலெல்லாம் குடிக்க வச்சோன்னே நான் கொஞ்சம் டல் ஆகிட்டேன். ஸோ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா அவங்களுக்கு கூழ் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லோ கலர் வாட்டர் மெலன் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக டயாபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு நார்மல் வாட்டர் மெலன் டேஸ்ட் தான் இருந்துச்சு. பட் நார்மல் வாட்டர் மெலனை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு ஸ்வீட்னஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த வாட்டர் மெலனில். ஸோ இதை கட் பண்ணி ஜூஸ் எல்லாம் போட்டு குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள கூட்டிகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்ட போனேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பேரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஊட்டணும் 2 பேரையும். பாவனா நீ ஆக்கட்ட நோவா கம் கம் வா ஆக்கட்ட நோவா வை. இன்றைக்கோட லஞ்ச் குக்கிங் ஷார்ட்ஸாக போடுறேன். குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டிஷ் வாஷரில் விசில்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணியாச்சு. எல்லாமே முடிக்கிறதுக்கே அரௌண்ட் 2 PM ஆயிடுச்சு. ஸோ அப்படியே போய் லாகின் பண்ணிட்டேன்.
இதுதாங்க என்னோட பிஃபோர் 2 PM ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye.